இங்க ஒரு சோல்ஜர் இன்னொரு அடிப்பட்ட சோல்ஜரை பாத்தீங்கன்னா மண்ணுல மூடிட்டு அவர் மேல இன்னொரு டெட் பாடி எடுத்து வச்சுக்கிட்டு சத்தம் போடாம படுத்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா 2 ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வர்றாங்க. இவங்க 2 பேரும் மூச்சு கூட விடாம அமைதியா படுத்திருக்காங்க. அந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர் பாத்தீங்கன்னா கத்திய வச்சு குத்தி பாக்குறான். அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த சோல்ஜர் வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்பட்ட சோல்ஜருக்கு ஹெல்ப் பண்றாரு. இந்த சோல்ஜரோட ஒர்க்கே இதுதான். அடிப்பட்டவங்க எல்லாம் திருப்பி மெடிக்கல் கேம்புக்கு கூட்டிட்டு போகணும். அடுத்து இன்னொரு அடிப்பட்டவரை காப்பாற்ற போகும்போது எதிர்நேட்ட சோல்ஜர்ஸ் எல்லாம் இவரை பார்த்து சுட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு சுரங்கத்துக்குள்ள போக பின்னாடியே ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறாங்க. அந்த வெடிகுண்டுல இருந்து தப்பிச்சு இந்த பக்கமா வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஒரு நோட்டீஸ் பண்றாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் சோல்ஜர் அடிபட்டு உட்கார்ந்து இருக்காருன்ட்டு. இவரு பாத்தீங்கன்னா எதிரி நாட்டு ஆளுன்னு கூட பார்க்காம அவருக்குமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவரையும் காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம அடிபட்ட ஒரு 20 சோல்ஜருக்கு மேல இவர் ஒருத்தரா ரெஸ்கியூ பண்றாரு. அடுத்த நாள் அந்த ஆர்மியோட கேப்டன் வந்து பார்த்துட்டு இத்தனை பேரை யாரு ரெஸ்கியூ பண்ணதுன்னு சொல்லிட்டு இவரை நேர்ல போய் பார்த்து பாராட்டுறாரு. இந்த மூவி பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் ஸ்டோரிங்க. யாருக்காச்சும் ஆர்மி மேன் பிடிக்குன்னா கமெண்ட்ல கிரீன் கலர் ஹட்டின கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.